Hey guys, good morning. ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், செப்பரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் ஏன் மேம் போர்ட்டல்ஸுக்கெல்லாம் வந்து வீடியோஸ் போடுறதில்ல, டேரட் கார்டு ரீடிங் போடுறதில்ல? இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டீங்க. நான் டேரட் கார்டு சேனல்லையே டேரட் கார்டு ரீடிங்கையே ரெகுலர் பேசிஸில் மோர் ஆஃபன் போட மாட்டேன். இது நீங்கள் என்னோடய டேரட் கார்டு சேனல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. டெய்லி டேரட் கார்டு ரீடிங்கே வந்து பீப்புள் ரிக்வெஸ்ட் பண்ணனால போட்டுட்ருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன், இடையில கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன், எனக்கு போடணும்னு தோணலை. அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் கேட்டுக்கிட்டதுனால இப்போ திருப்பி போட ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 year போட்டுட்ருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு என்னவா தோணுச்சுன்னா, தட் இஸ் ஓகே, லைக் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ மோட்டிவேஷன் ஃபார் பீப்புள், அதனால் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய கான்செப்ட், என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. யூ ஆர் கீப்பிங் ஆன் அப்சர்விங் மீ ஃபார் அ லாங் டைம். என்னோடய ஜேர்னி நான் யூடியூப்பில் போடுறது என் கூடயே சேர்ந்து நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, என்னை ரொம்ப வருஷமாக என்னோடய வீடியோஸ் வாட்ச் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். என்ன தெரியும்னா, ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் இன் நேம் அண்ட் ஃபார்ம். ஓகே, அப்போ சிவன்னா நம்ம வந்து சிவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம்லேயோ சிவான்னு வச்சுருக்க பேர்லேயோ கூட ஐ டோன்ட் பிலீவ் இன் தேட். இன்ஸ்டெட் நான் எதை பிலீவ் பண்ணுறேன்னா, சிவாங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகேயா, சிவாங்கிறது தி டிவைன் சோர்ஸ், அல்டிமேட் டிவைன் சோர்ஸ். அது வந்து அதை ஒரு உருவத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் அடக்கவே முடியாது. ஓகே, அதுக்கு வந்து 1000 ரீசன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நடராஜர் சிலையே இருக்குது அப்படின்னா, அந்த நடராஜரோட துண்டு பறக்கிற மாதிரி, எல்லா திசையிலேருந்து பாம்பு இருக்கிற மாதிரி, பின்னாடி ஒரு சக்கரம் சுற்றுற மாதிரி, கால் கட்டவரதுக்கு அடியில் சென்ட்ரு பாயிண்ட், இதெல்லாம் வை டு யூ வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் தி கம்ப்ளீட் யூனிவர்சல் ஃபோர்ஸ் இன்டு அ ஃபார்ம்? அந்த ஒரு உருவத்துக்குள்ளே, அந்த ஃபார்முக்குள்ளேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? திஸ் இஸ் வாட் இஸ் மை தாட். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், அண்டத்திலிருந்து பிண்டம் வரைக்கும் கடவுள் உருவாக்கியிருக்காரு. இதை வந்து லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். உருவாக்கியிருக்க, இப்போ ஹூ இஸ் யோர் டிவைன் மாஸ்குலைன்ங்கிற வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த அண்டத்திலிருந்து பிண்டம் வரைக்கும் உருவாக்குறதுக்கு ஒரு பேராற்றல் தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஒரு பேராற்றலுக்கு ஆசை வந்துச்சு. அந்த ஆசைக்காக அது வந்து ஹையஸ்ட் லிவிங் கிரியேச்சரை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் அண்டத்துலேருந்து பிண்டம் வரைக்கும் உருவாக்குனாங்க. ஸோ அப்போ அந்த ஹையஸ்ட் சிந்திக்கும் ஆற்றல் உடையது, வேதாத்ரி மகரிஷி கூட சொல்லியிருப்பாரு, என்னது, வற்றாய் இருப்பா இருக்குது, சிந்திக்கும் ஆற்றல் இருக்குது, ஹையஸ்ட் டிவைன் இன்டெலிஜென்ஸ் அது அப்படின்னு சொல்லி. அதுக்கு எப்படி நீங்கள் நேம் அண்ட் ஃபார்ம் கொடுப்பீங்க? அந்த ஆற்றல் தான் அண்ட பெருவெடுப்பையே உருவாக்குச்சு. அண்ட பெருவெடுப்புங்கிறது என்னது? பிக் பேங் தியோரி. பிக் பேங் தியோரின்னு படிச்சிருக்கோம். அது உருவாகிறதுக்கான ரீசன் யோசிச்சிருக்கீங்களா? அது எப்படி உருவாயிருக்கும்? அதுக்கு யார் தூண்டுதலாக இருந்தான்னு யோசிச்சிருப்பீங்களா? ஸோ அப்போ அந்த பிக் பேங் தியோரியே வர்றதுக்கு ஒரு ஆற்றல் காரணமாக இருந்திருக்கு, ஒரு பேராற்றல், வற்றா இருப்பு அப்படின்னா அதுதான் அந்த இறை, என்ன சொல்கிறது, கம்ப்ளீட் டிவினிட்டி. ஸோ அந்த டிவினிட்டியை கொண்டு வந்து ஏன் சுருக்குறீங்க? தட் இஸ் வாட் ஐ பிலீவ் இன். அதை வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சிவனுக்கு பிடிக்குமா, சிவனை பிடிச்சிருக்கோமா, இல்லை சிவன் உருவத்தை பார்த்து மயங்கி போயிருக்கோமா, அழகன்னு நினைக்கிறோமா, அந்த சிவன் உருவத்தோடு நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோமே தவிர அது நம்மளோட கம்பேரிசன் தான். ஏன் அந்த சிவனோட உருவத்துக்குள்ளேயும் கொண்டு வந்து அதை அடைக்கணும்னு கேட்குறேன் நான். அது இருந்துட்டு போகட்டுமே, பறந்து விரிஞ்சு நிறைஞ்சு தானே இருக்குது எல்லா இடத்துலையும், வற்றா இருப்பா தானே இருக்குது, நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளாக தானே இருக்குது. அதை போய் ஏன் குறுக்கி ஒரு லிங்கத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு உருவத்துக்குள்ளேயோ ஏன் அடைக்கணும்? ஸோ திஸ் இஸ் மை கான்செப்ட். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் ஒன்லி இன் டிவைன் சுப்ரீம். ஐ டோன்ட் பிலீவ் இன் நேம் அண்ட் ஃபார்ம். சிவா இஸ் அ கான்செப்ட். சிவா இஸ் நாட் நேம் அண்ட் ஃபார்ம். இது வந்து தீர்க்கமான ஆழமான என்னுடைய புரிதல் ப்ளஸ் நம்பிக்கை. ஓகேயா? இன்னொன்று, இந்த போர்ட்டல்ஸ் எல்லாம் ஏன் மேம் நீங்கள் பேசுகிறது இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. போர்ட்டல்ஸ் எல்லாம் நான் ஏன் பேசுகிறது இல்லைன்னா, ஜனவரி மாதம் வருதா 1 வரத்தான் செய்யும், பிப்ரவரி மாதம் வருதா 2 வரத்தான் செய்யும், மார்ச் மாதம் வருதா 3 வரத்தான் செய்யும். இந்த மாதிரி எல்லா மாதமும் 4 5 எல்லா வருஷமும் எல்லா மாதமும் இந்த 12 நாள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த மாதம்
இல்லை எந்த வருஷம் இந்த 12 நாள் இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள். ஸோ ஐ பிலீவ், எப்படி சொல்கிறது, இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது ஹியூமன் அப்படிங்கிற நம்மக்கிட்ட அதை விட சக்தி வாய்ந்த அழகாத போர்ட்டல் இருக்குது. அதை பிரயோகம் பண்ணுறதே இல்லை. நம்ம அந்த போர்ட்டல் என்னது, நம்ம மனசு. நம்ம மனசுக்குள்ளே போயிட்டா 14 லோகத்துக்குள்ளேயும் போய் வரலாம். 14 டைமென்ஷன்ஸுக்குள்ளேயும் நீங்கள் போய் வரலாம். எத்தனை பேர் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் 14 டைமென்ஷனையும் முதல்ல போயிட்டு வந்திருக்கீங்க? அதுக்கு யாரும் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அவ்வளோ சக்தி வாய்ந்த போர்ட்டல் நமக்குள்ளே வச்சுருக்கோம். அதை பற்றியே சிந்திக்கிறது கிடையாது. இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணுறது கிடையாது. நம்மளோட என்ன சொல்கிறது, உள்ளுணர்வு சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எத்தனை பேர் மனசாட்சி சொல்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் எங்கள் அம்மாட்டே கேட்டேன். எங்கள் அம்மா சொன்ன, ஐயா மனசாட்சி சொல்கிற மாதிரிலாம் வாழ்ந்தா எப்படி வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்னு கேட்கும். ஸோ நிறைய பேர் இன்னும் அப்படி தான் இருக்கீங்க. ஸோ அப்போ அந்த சக்தி வாய்ந்த உங்களுக்குள்ளேயே இருக்கிற பிரபஞ்சத்துலேயே மிதமான சக்தின்னு சொல்லுவோம்ல, அது உங்கள் மனசு தான். அந்த போர்ட்டலுக்குள்ளேயே உங்களுக்கு பயணிக்க தெரியல, அந்த போர்ட்டலையே நேசிக்க தெரியல. மற்றபடி எந்த போர்ட்டல் வந்தால் என்ன, அந்த போர்ட்டலுக்கெல்லாம் வேறு டேரட் கார்டு ரீடிங் வேறு வேணும். அந்த ரீடிங்கை கேட்டு என்ன செய்ய போகிறீங்க? அப்படியே ஒரு ஆத்திக்கிறது மனசை, திருப்தி அடைஞ்சிக்கிறது அதுக்கு. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேயா? இது நம்பர் 2. நம்பர் 3, எல்லாரும் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த ராசி பலனுக்கெல்லாம் போடுங்க அப்படின்னு. இடையில ஐ ஆல்சோ என்ன ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னால் வந்து என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி மக்களுக்காக அதை கொடுக்க முடியல. பிகாஸ் வாட் ஐ ஸ்ட்ராங், ஈவன் தோ ஐ பிலீவ் ஆஸ்ட்ரானமி பிலீவ் பண்ணுறேன், ஹாரோஸ்கோப் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், ராசி நட்சத்திரம் ஜாதகம் ஜோஷம் இதெல்லாம் நான் நம்பினேன்னா கூட, இதெல்லாம் விட சக்தி வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நமக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை உணர்றது. அந்த இறைத்தன்மையை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கிற டிவைன் சோர்ஸ் கூட 2 ஒன்றாக சங்கமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், வெளியே இருக்க நவகிரகம் என்ன பண்ணும், இல்லை பஞ்சபூதம் நம்மளை என்ன பண்ணும் அப்படிங்கிற தீர்க்கம் இருக்கிற ஆள் நான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து மதுரையில் இருக்கேன். ஓகே, மதுரைக்கு பக்கத்து ஊடு இடைக்காடு. எத்தனை பேருக்கு இடைக்காட்டு சித்தர்னு ஒரு சித்தர் இருந்தார்? அவரோட கதை தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இப்போ சொல்கிறேன். இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எப்படின்னா, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஆடு மேய்க்கிற வேலை தான், ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பார். அந்த வேலை தான். அவருக்கு வந்து பால் காய்ச்சி வியாபாரம் செய்கிறவர். அவருக்கு இந்த சித்தியெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை. சித்தராகவே ஆரணும். அவராக கற்றுக்கிறாரு. அப்போ மேலே பறந்து போகும்போது போகர் தான் அவரோட குருன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நிறைய சொல்லி கொடுத்ததா கேள்விப்பட்டது. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ சொல்லி கொடுத்ததா சொல்லுவாங்க. அப்போ அவரே எப்படி வச்சுருப்பாருன்னா, 2 மண் பானை நிறைய பால் வச்சுட்டு இப்படி மேலே பார்த்த மாதிரி நிற்கிற சித்தர் தான் இடைக்காட்டு சித்தர். அப்படி தான் அவரோட பிக்சர்ஸே இருக்கும். அவரோட சிலை அப்படி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நவகிரகம் இருந்த பொசிஷன் வந்து என்ன பண்ணுன்னா, பஞ்சத்தை உருவாக்க போகுது, பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க, நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது இவருமே தெரிஞ்சுக்கிறாரு, உணர்வு பூர்வமாகவும் உணர்ந்துக்கிறாரு. எந்த காலத்தில் அந்த பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு இடைக்காட்டு சித்தர். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து அந்த காலத்தில் ஒரு அரிசி சொல்லுவாங்க, கவுனி அரிசியாக ஏதோ ஒரு அரிசி சொல்லுவாங்க. அந்த அரிசியை என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு வீடு கட்டுறாரு. அந்த வீட்டுக்கு வெளியே செம்மண் பூசுறாரு. அந்த செம்மண்ணில் வந்து செம்மண்ணை பூசிட்டு கையில் ஈரத்தில் தண்ணியில் இந்த அரிசியை நினச்சிட்டு ஒரு கை நிறைய அரிசி எடுத்து அந்த செம்மண் செவரில் வச்சு அந்த செம்மண் செவரில் பூசிடுறாரு. ஓகே, பூசிட்டு எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் வளரக்கூடிய செடி என்னென்னா எருக்கஞ்செடி. ஓகே, அந்த எருக்கஞ்செடியாக வளர்த்து வச்சிடுறாரு. எருக்கஞ்செடி எதுக்குன்னா, அவரோட ஆடு மாடுக்கு கொடுக்கறதுக்கு. அந்த எருக்கஞ்செடியை சாப்பிட்டா என்ன ஆயிடுச்சுன்னா, உடம்பு அரிக்கும். அப்போ இந்த ஆடு பூரா அந்த எருக்க இலையை, பஞ்சம் வந்துருச்சு. ஓகே, பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி இதை பூரா அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நல்லா கொஞ்சம் தண்ணி இன்னியெல்லாம் இருக்கும்போதே எருக்கஞ்செடியை வளர்த்து வச்சுக்கிட்டாரு. அந்த செவுத்துல எல்லாம் அரிசியை போட்டு நிறச்சி வச்சுக்கிட்டாரு. பால் வந்து இப்போ மாடு பால் கொடுத்துரும். ஓகேயா? ஸோ இப்போ தண்ணி இல்லை, காற்று இல்லை, நெருப்பு இல்லை, ஒன்றுமே இல்லைன்னாலும் பஞ்சம் வந்துருச்சுனாலும் நான் பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் இருக்கார். அப்போது பஞ்சம் வந்துருச்சு.
ஓகேயா? வந்தப்ப இந்த ஆடு என்ன செய்யும்? அந்த எருக்கஞ்செடிய சாப்பிடும். எருக்கஞ்செடிய சாப்பிட்டுட்டு என்ன செய்யும்? உடம்பு அரிப்பெடுக்கும். அரிப்பெடுக்கும்போது இந்த செம்மண் அது செவுரா இருக்குல்ல, அதில வந்து இப்டி இப்டி உரசும். அது உரசும்போது இவர் சட்டி அடியில வச்சுருவாரு. ஒரு சட்டிய வச்சுட்டாருன்னா, அந்த சட்டியில உதிர்ந்து விழுகிற தன் அரிசி பூரா அதில் உதிர்ந்து விழுந்துரும். அந்த அரிசியை கலெக்ட் பண்ணி ஆற்றுல போய் கழுவிட்டு வந்துட்டு பாலை பீச்சி அந்த பாலும் அரிசியும் காய்ச்சி கஞ்சியாட்டம் டெய்லி குடிக்கிறது. இப்படியே அந்த பஞ்ச காலத்தை ஃபுல்லாகவே அவர் ஓட்டிடுறாரு. பஞ்சம் முடிய போகிற காலம் வந்துருச்சு. இந்த நவகிரகத்துக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். எப்படிடா நம்ம இவ்வளோ பஞ்சத்தை கொடுத்தோம், இந்த மனுஷன் மட்டும் இப்படி ராஜபோகமாக வாழ்ந்துட்டு இருக்காரேன்னு சொல்லிட்டு நவகிரகமும் இறங்கி வந்துருச்சாமா அந்த இடைக்காட்டு சித்தரை பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். ஓகேயா? அசம்ஷன். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த அரிசியை போட்டு அதில் 4-5 கஞ்சா இலையை போட்டு இதே மாதிரி பாலை பீச்சி காய்ச்சி நவகிரகத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. நவகிரகம் அது பூரா சாப்பிட்டுட்டு அது மல்லாந்துருச்சு போதையில். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, நவகிரகம் ஆல்ரெடி இருந்த பொசிஷனில் தானே பஞ்சம் வந்துருச்சு, அதை பூரா மாற்றி மாற்றி வச்சுட்டாரு. அப்போது எந்திரிக்கும் போது நவகிரகம் எந்த பொசிஷனில் இருந்துச்சோ இன்றைக்கி நம்ம அப்படி தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பூமியில் பஞ்சமே வரல. அந்தளவுக்கு அதை ஆங்குலேஷன்லாம் கலெக்ட் பண்ணி, அதாவது அந்த அளவுக்கு யோசித்து அந்தளவுக்கு ஞானமாக இருந்து அதை சரி பண்ணி கால்குலேட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்காரு, பொசிஷன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இவர் வந்து இப்போ இந்த நவகிரகத்தையே மாற்றி அமைக்கிற சக்தி எப்படி வந்துச்சு? அவர் ஒரு மனோசக்திக்குள்ளே போய் இறை சக்தி கூடயே வாழ்ந்ததுனால தான் அந்த இறை ஞானம் வந்து தான் இவ்வளோத்தையும் செஞ்சுருக்காரு. அவருக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்ந்து தான் இவ்வளவையும் செஞ்சுருக்காரு இல்லையா? அப்போது நவகிரகத்தையுமே வந்து நம்மளோட மனோசக்தியால் நம்ம கிட்ட வர்ற மாதிரி பண்ண முடியும். நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி பஞ்சபூதத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும். நம்மளால் அந்தளவுக்கு பழக முடியும். நம்மளுக்கு அந்தளவுக்கு இறையாற்றலை உணர்கிற தன்மை இருக்குங்கும்போது, அப்போ நீங்கள் ஹாரோஸ்கோப்பை நம்பணுமா, உங்களுக்குள்ளே இருக்க இறைத்தன்மையை அந்த இறைவனுடையே ஒன்றிணைந்து வாழ்கிற அந்த வாழ்வியல் முறையை கற்றுக்கிட்டு அதை வாழணுமா? நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஸ்டாண்ட். அதனால் ஐ டோன்ட் டூ ரீடிங் ஃபார் அந்த ராசிக்கெல்லாம் ஐ டோன்ட் டூ ரீடிங். ஹாரோஸ்கோப்பு அது இதுக்கெல்லாம் ஐ டோன்ட். ஏன்னா ஜாதகம் ஜோஷியங்கிறது என்னது, இப்போ வந்து நவகிரகமும் சுற்றுது, அதில் ஒரு கோள் பூமியாக இருக்குது. அந்த பூமி மேலே மற்ற மீதி இருக்க 8 கிரகத்தினுடைய கதிர் வந்து பூமி மேலே விழுகுது. அப்போ அந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசி மேலேயும் அது விழும். அதாவது ஜீவராசின்னு இல்லை, எல்லா பொருள் மேலேயுமே விழும். அது உயிர் பொருளோ உயிரற்ற பொருளோ. அப்போது அதனுடைய அந்தந்த ஜீவராசிக்கு அந்த கதிர்வீச்சினுடைய எஃபெக்ட் என்னவோ அது நடக்கும். இதுதானே ஜோஷியம் ஜாதகம் இல்லையா? ஸோ இதை தாண்டின ஒரு விஷயம் தான் டிவைன் சோர்ஸ். அப்போது டிவைன் சோர்ஸ் கூட இன்டிமேட்டாக இருக்கிற ஒரு ஆள் நவகிரகத்துக்கு நம்ம எப்படி இருப்போம்? ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம். ஹாய் பாய், என்ன எப்படி இருக்க, ஓகே எனக்கு 7.5 சனியா, ஓகே எனக்கு என்னென்ன லைஃப் லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கியா கற்றுக் கொடு. இப்படி தான் இருப்போமே தவிர அதுக்காக பயந்து அடிச்சுக்கிட்டு இந்த அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மிகைப்பாக எடுத்துக்கிற அளவுக்கு நம்பாமையும் இல்லை. ஓகே இது இப்படி தான் நடக்குங்கிற இயல்பு நிலையில் இருக்கும். ஓகே, அதனால அதுக்காக பெருசாக ஒரு அலட்டிக்கிட்டு ஒரு ஸ்பெஷல் இதுவாக அதை ஒரு பிரபகண்டம் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். 4வது விஷயம், ஏன் மேம் நீங்கள் வந்து ஆஃபன் ரீடிங்ஸ் போடுறது இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு சில சேனல்ல எல்லாம் பார்த்தா காலையில் ஒரு ரீடிங், ஈவினிங் ஒரு ரீடிங் போடுறாங்க. ஒரு நாளைக்கே 3 ரீடிங் போடுறாங்க. இன்னொன்று டெய்லி பேசிஸில் பெரிய பெரிய ரீடிங்கே போடுறாங்க. இன்னொன்று இந்த லவ் ரீடிங், ட்வின் ஃப்ளேம் ரீடிங், அதுக்கப்புறம் உங்களோட மேஸ்குலைன் உங்களை தேடி வர்றாரா, உங்கள் மேஸ்குலைன் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாரு, இதெல்லாமே ஐ ஃபீல் வெரி அனாய்ட் அண்ட் இரிட்டேட்டட். ஏன்னு கேட்டால், இப்போ என்ன ஆகுதுன்னா, மனிதனுக்கு அவனோட மனசுக்குள்ளே போய் அவனோட உள்ளுணர்வு டிவைன் மேஸ்குலைன் கூட கனெக்ட் பண்ணி அந்த ஹையர் செல்ஃப் என்ன சொல்லுதுங்கிற இன்னர் வாய்ஸை கேட்குறத விட்டுட்டு, அவன் சொல்கிறத கேட்டு அவனுக்கு வர வேண்டிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை விட்டுட்டு, நம்ம உள்ளுணர்வு இப்படி தான் சொல்லியிருக்கு, இதுபடி ஆக்ஷன் எடுத்தோம்னா தான் இது ரியாலிட்டிக்கு வரும். ரியாலிட்டிக்கு 4-5 விஷயம் அப்படி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் எப்படி சொல்வீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது,
ஏதோ ஒன்று தோணுது. இந்த செல்ஃப் டாக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டு என்ன செய்வீங்க, இவங்க சேனலில் போனால் நமக்கு ரெசனேட் ஆகுது, இவங்க சொல்கிறத கேட்டால் நமக்கு எல்லாமே பிடிபடுது, நமக்கு கரெக்டாக இருக்குது, இவங்க சேனலில் போட்டாங்களா இல்லையா கார்டு ரீடிங், அதை போய் பார்க்க போவோம். இவங்க சேனலில் வந்து இந்த சம்மந்தமாக ரீடிங் போட்டிருக்காங்களா அப்படின்னு தேடுறது. ஸோ அப்போது உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குது, உங்களுக்கு நீங்கள் சொல்யூஷன் தேடிக்கிறத விட்டுட்டு உங்கள் கூட நீங்கள் செல்ஃப் கம்யூனிகேஷனில் செல்ஃப் டாக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டு அடிக்ஷன் உருவாகுது. அவங்க சேனலில் போட்டாங்களா இல்லையா, எனக்கு இந்த கன்ஃபியூஷனுக்கான பதில் அதில் இருக்கா இல்லையா, இவன் தான் என் ட்வின் ஃப்ளேம்ங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருக்கா இல்லையா. திஸ் இஸ் நாட் அ தார்மிக் வே ஆஃப் லிவிங். இது போடுறவங்களும் சரி அடிக்ஷனை உருவாக்குறாங்க மக்கள்கிட்ட, அவங்கக்கிட்ட ரீடிங்காக வரணுங்கிறதுக்கு பார்க்குற நீங்களும் அடிக்ட் ஆகுறீங்க. இது வந்து தார்மிக் வே ஆஃப் லிவிங் கிடையாது. யூ ஷுட் நாட் லிவ் லைக் திஸ், ரெண்டு சைடுமே. ஸோ ஐ டோன்ட் டூ தட். அந்த அடிக்ஷனே நான் உருவாக்கவே மாட்டேன். அப்படி ரொம்ப அத்தியாவசியமாக அப்போ என்கிட்ட வாங்க. அப்படி தான் என்னோட டாரட் கார்டு ரீடிங் ஷெட்யூல்ஸே வச்சுருப்பேன் நான். ஒரு ஆளுக்கே என்கிட்ட அப்படி வந்த ஆளுகளும் இருக்காங்க. ஒரு ஆளுக்கே சும்மா நொய் நான் ரீடிங் பார்க்க மாட்டேன். சும்மா அவன் என்கிட்டயே வந்துட்டு இருந்தான்னா அவன் மனசை அவன் எப்போ ஆக்சஸ் பண்ண கற்றுக்குவான், அவனோட ஹையர் செல்ஃபோட வாய்ஸ் அவன் எப்போ ஆக்சஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண கற்றுக்குவான். இதெல்லாமே அவனுக்கு நான் சொல்லி தான் கொடுப்பேனே தவிர எனக்கு காசு கிடைக்குதுங்கிறதுக்காக இமீடியட்டாக திருப்பி இன்னொரு டாரட் கார்டு ரீடிங் போடு அவனுக்கு அப்படி போடவே மாட்டேன் நான். திஸ் இஸ் ஹூ ஐ ஆம். அதனால தான் நான் வந்து போர்ட்டல்ஸுக்கும் சரி ரீடிங்ஸ் போட மாட்டேன், ராசி நட்சத்திரத்துக்கு ரீடிங் போட மாட்டேன், அதே மாதிரி வெரி ஆஃபன் ரீடிங் போட மாட்டேன். இந்த டெய்லி எனர்ஜியை உங்களுக்கு பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக தான் போடுவேனே தவிர அதையுமே வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு அடிக்ஷனை உருவாக்குற மாதிரி போட மாட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹூ ஐ ஆம். இதை வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன், உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்னொன்று, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் எப்போவுமே நீங்கள் வெளியவே தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் முந்தா நேற்றோ தான் ஒரு வீடியோ ஃபினிஷ் பண்ணேன். டிவைன் மேஸ்குலைன் வைக்கிற ஃபைனல் டெஸ்ட் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எப்போவுமே நீங்கள் வெளியவே இருக்கீங்க, தேடுதல் பூரா வெளியவே இருக்குது, கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, அவுட் சைட் வேர்ல்டோட அப்ரிஷியேஷன், இது எல்லாமே செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ். உங்களை யூனியன் கான்ஷியஸ்னஸ்லேயே அது வாழ வைக்காது. அப்படி யூனியன் கான்ஷியஸ்னஸ்லேயே யூனியன் கான்ஷியஸ்னால் என்னன்னு கூட சிந்திக்க வைக்க விடாத அளவுக்கு வச்சிருக்கிற ஒரு செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்ஸை எப்போவுமே மெயின்டைன் பண்ண வைக்கிற ஒரு அடிக்ஷன் எதுக்கு உங்களுக்கு தேவையா? இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்க இப்படி இருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் உள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் உங்களோட டிவைன் மேஸ்குலைன் கூடயே யூனியனில் வாழ்கிறீங்க, எனர்ஜெட்டிக் மேஸ்குலைன் கூடயே உள்ளேயே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெளி உலகத்தில் சொல்கிற இந்த டாரட் கார்டு ரீடிங் அது இதெல்லாம் பார்க்கக்கூட தோணாது, போர் அடிச்சிடும். என்ன அவன் 24 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கான்ல, என்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, எர்த்லி மேஸ்குலைனுக்கு என்ன நடக்குதோ அது எனக்கு தெரியுது இல்லை, இது ரீடிங்கை வேற போய் பார்க்கணுமா அப்படி தோணிடும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்குது. இப்போ எனக்குலாம் கொரியன் சீரியல்ஸ், அந்த தாய்வானி சீரியல்ஸ், அவங்க என்ன பண்ணி அந்த சீரியல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு என்னோட டிவைன் மேஸ்குலைனோட சேர்ந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும். இது நல்லா இருக்குல்ல, நீ நானும் இருக்கிற மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பார்ப்பனே தவிர ஏப்ப சாப்பையான எந்த ஒரு மேட்ரே இல்லாத மசாலாவெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்காது. டாரட் கார்டெல்லாம் மசாலா தான். ஓகே, நான் ரீடராக இருந்துட்டு நானே எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. பிகாஸ் இட்ஸ் மை டியூட்டி பீயிங் இன் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி டு கைட் யூ. ஸோ நெவர் கோ இன் டு எனி ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன்ஸ். இதுவுமே அடிக்ஷன்ஸ் தான். அண்ட் டோன்ட் பி இன் செப்பரேஷன், ஆல்வேஸ் பி இன் யூனியன் வித் யுவர் டிவைன் மேஸ்குலைன். ஓகே, இதை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான செய்தி. எல்லா டாரட் கார்டு ரீடர்ஸ் மாதிரி என்னையும் நினச்சிக்கிட்டு போர்ட்டல்ஸுக்கு போடுவேன், ராசி பலனுக்கு போடுவேன், இப்போது தீபாவளி சீசன்னா ஷஷ்டிக்கு போடுவேன், சாய்பாபாவுக்கு போடுவேன். இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நான் பண்ண மாட்டேன். ஐ எம் நாட் சச் அ பர்சனாலிட்டி. ஐ பிலீவ் ஒன்லி இன் டிவைன் சோர்ஸ். ஓகே கைஸ், பை. இனி என்னென்ன டாபிக் போடணுன்னே எனக்கு ஐடியா இல்லை. ஸோ எனக்கு அப்பப்போ எது தோணுது, நம்ம எதில் கஷ்டப்பட்டோன்னு தோணுதோ அதெல்லாம் ஐ வில் ஜஸ்ட் மேக் இட் இன்டு வீடியோஸ் அண்ட் ஐ போஸ்ட் இட். Until then, bye.